ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த வெளிப்பாடு என் ஜனங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? இந்த வசனத்துல இருக்கிற வெளிப்பாடை நீங்க அறிந்து கொள்ளணும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் சிலுவையை பார்த்தாரா? ஆபிரகாம் சிலுவை நண்டையில வந்தாரா? இயேசுநாதரை சிலுவையில் அடிக்கும் பொழுது ஆபிரகாம் பார்த்தாரா? ஆபிரகாம் கிட்டத்தட்ட இயேசுநாதரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா சிலுவை என்பது ஆபிரகாமுக்கு அப்புறம் 3000 ஆண்டுகளுக்கு பின்பு சிலுவை மரணம் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம தலைப்பு என்ன தெரியுமா? சிலுவையை கண்ட ஆபிரகாம். அல்லேலூயா. எதை கண்ட ஆபிரகாம்? நான் சொன்னா நீங்க நான் பொய் சொல்றேன்னு சொல்லுவீங்க. சிலுவையை கண்ட ஆபிரகாம்னா ஆபிரகாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இருந்தாரு, இயேசுநாதர் காலத்துல இருந்து. நீ என்ன இப்போ சிலுவையை கண்ட ஆபிரகாம்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் வசனத்தின் பிரகாரமா அதை உங்களுக்கு உண்மைப்படுத்துறேன். இல்லையா? வசனத்தின் பிரகாரமாக நான் உங்களுக்கு அதை உண்மைப்படுத்துறேன். பாருங்க, நல்ல கவனமா கேட்கணும். கேட்டாதான் புரியும். வசனத்தை பார்க்கணும், கவனமா கேட்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 56 இருந்து 58 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 8 56 to 58. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, உனக்கு இன்னும் 50 வயதாக கூட ஆகல, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்காங்க. அல்லேலூயா. அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இயேசுநாதர் வந்து நிக்கும் பொழுது யூதர்கள் கேட்கிறாங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், அவன் கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க யூதர்கள்? உமருக்கு 33 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான். இது சொல்லும் பொழுது 31 வயசுனா இருக்கும். 50 வயசு கூட ஆகல, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நீ எப்படி பார்த்த அப்படின்னு அவரை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன பார்த்தாரு, என்ன கண்டு களி கூர்ந்த, என் நாளை அப்படின்னு சொல்றாரு, என் நாளை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யூதர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. இவர் ஆபிரகாமுக்கும் முன்ன உள்ளவர் அப்படின்னு அவனுக்கு தோண மாட்டேங்குது. இவர் உலகம் உண்டாவதற்கு முன்னமே இருக்கிறார் அப்படிங்கறது அவனுக்கு தோணல. அப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு நான் பாக்குறேன், எப்போ இவர் சிலுவையின் நிழலுக்குள்ள எப்போ வந்தார்? சிலுவையின் அடிவாரத்துக்குள்ள ஆபிரகாம் எப்படி வந்தார்? எப்ப வந்தார்? என் நாளை காண ஆசையா. இவர் நாள் எந்த நாளை சொல்றாருன்னா சிலுவை மரத்தை அவன் பார்த்தான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இதை நான் அப்படி தொடர்ச்சியா வாசித்து வரும்பொழுது இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல, 1வது வசனத்தை மாத்திர வாசிங்க. படிக்கும் பொழுது வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. ஆதியிலே தேவன் இல்ல, ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே கண்களில் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. யோவான் 8:56 யூதர்கள் இவரை மடக்குறாங்க.
இப்ப இவர் என்ன சொல்றாரு, உங்க தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன பார்த்தாரு, என் நாளை காண ஆசையா இருந்தாரு, கண்டு களி கொண்டாங்க. இவங்க 50 வயசு கூட ஆகலையே, நீ எப்படி எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம பார்த்தன்னு கேட்காங்க. இங்க ஆதியாகமம் 18:1 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். யாரு? ஒரு ஆள் கிடையாது, 3 பேர். இல்லையா? 3 பேர் வராங்க. திருத்துவத்துல 3 பேர்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். திருத்துவத்துல எப்படி 3னா எது? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இப்ப வந்து இயேசு மாத்திரம் கிடையாது, 3 திருத்துவத்தில் 3 நபர்கள் வந்திருக்கிறாங்க. திருத்துவத்தில் 3 நபர்களும் வாராங்க. இவர் பணிந்து கொள்றாரு, எல்லாம் நடக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அப்படின்னு சொன்னார்ல. இந்த மம்ரேயின் சமபூமின்னு நம்ம பைபிள்ல இருக்குது. பொது மொழிபெயர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, தேவதாரு விருட்சங்கள் அடியிலே அப்படின்னு இருக்கு. தேவதாரு இந்த மம்ரேயின் சமபூமியில கூடார வாசலிலே அவன் உட்கார்ந்து இருந்தான் இருக்குல்ல. ஆனா பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, இவர் தேவதாரு விருட்சங்கள் அடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். மம்ரே அப்படின்னு சொல்றோம்ல, மம்ரேயின் சமபூமி. இந்த மம்ரே சமபூமினா எமோரியர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. யார் வாழ்ந்த பகுதி? எமோரியர். சொல்லுங்க, எமோரியர். எமோரியர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி தான் மம்ரேயின் சமபூமி. இப்ப ஒரு கூடார வாசல்ல உட்கார்ந்துட்டு கண்களை ஏறெடுத்து பாக்குறாருல, என்ன நினைச்சிட்டு பாக்குறாருன்னா, 75ல எனக்கு தரிசனம் ஆனார், ஒரு குழந்தை தருவன் சொன்னார். 86லயும் எனக்கு தரிசனம் ஆனாரு. இப்ப வயசு 99. மம்ரேயின் சமபூமியில இருக்கும்போது வயசு எத்தனை? 99. ஒரு மனுஷனுக்கு வார்த்தையை கொடுத்து 75ல ஒரு வார்த்தை, 86ல ஒரு வார்த்தை, 99ல வந்து நிக்குது. இந்த மம்ரேயின் சமபூமியில யார் வாழ்ந்தாங்கன்னு சொன்ன? எமோரியர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்ன. எமோரியர்கள், எமோரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேற்கை நோக்கி நகர்கிற வாழ்க்கை. சொல்லுங்க, எமோரியன் அப்படின்னா மேற்கை நோக்கி நகர்கிற வாழ்க்கை. மேற்கு நோக்கி எது நகரும்? சூரியன் தான் நகரும். மேற்கு நோக்கி காலையில கிழக்க உதிக்கும், அது நகர்ந்து போனா மேற்கு போகும். அப்ப மேற்கை நகருகிற வாழ்க்கைனா சூரியனுக்கு தான் இருக்கு. எமோரியன் அப்படின்னா மேற்கை நோக்கி நகருகிற வாழ்க்கை. இப்ப மம்ரேயின் சமபூமிக்கு கொண்டுட்டு வந்து ஆபிரகாம் நிக்கிறாரு. இப்ப அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஐயா 75ல ஒரு எனக்கு தரிசனமானீங்க, ஒரு பிள்ளைய தருவன் சொன்னீங்க, 86ல தரிசனமானீங்க, பிள்ளை தருவன் சொன்னீங்க, இப்ப எனக்கு வயது 99, மேற்கை நோக்கி நகருகிற ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச காலம் தான், 100 வயசுக்கு அப்புறம் எனக்கு பிள்ளை பிறக்குமாங்கிற சந்தேகம் தான். 99 வயசுல வந்து நிக்கிறேன், கிட்டத்தட்ட மேற்கே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை. இப்ப நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்க எல்லாம் மனம் மாறுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் மாறல. என்னுடைய வாழ்க்கையில பொருளாதார மேன்மை வரும்னு நினைச்சேன், ஆனா இன்னும் வரல. கிட்டத்தட்ட எல்லாம் மேற்கை நோக்கி நகருகிற ஒரு வாழ்க்கை. என் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அரசு உத்தியோகத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் வரல. ஆனா மேற்கை நோக்கி நகருகிற வாழ்க்கையில என் குடும்பம் இருக்குது நினைக்கலாம். ஆபிரகாம் இப்படிதான் நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அந்த தேவதாரு விருட்சங்கள் அடியில உட்கார்ந்துகிட்டு வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்க்கிறான் பாருங்க. 2வது வசனத்தை போட்டிருக்கா. கூடாம உட்கார்ந்து அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இப்ப இதெல்லாம் நினைக்கிறான். நினைச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தருவன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, 75 வயசுல எனக்கு தரிசனமாகி தருவன்னு சொன்னீங்க, 86லயும் தருவ, 86லயும் வந்தீங்க, ஆனா 99 ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் வந்தாங்களா. இல்லையா? இது வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வந்தவர்கள் திருத்துவத்தில் 3 நபர்கள். அல்லேலூயா. யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அல்லேலூயா. இப்ப யோவான் 8:56ல அவர் சொன்னது கரெக்ட் தானே? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான், என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இப்ப இவன் பார்த்துட்டான், ஆபிரகாம் பார்த்துட்டான். இப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆபிரகாம் பார்த்துட்டான்.
இயேசுநாதரை பார்த்துட்டான், பிதாவையும் பார்த்துட்டான், இயேசுநாதரையும் பார்த்துட்டான், பரிசுத்த ஆவியானவரையும் பார்த்துட்டான். ஆனா நான் முதல்ல என்ன சொன்னேன்? சிலுவையை கண்ட ஆபிரகாம் சொன்னேன். நம்ம தலைப்பே அதான், இந்த பிரசங்கத்தின் தலைப்பே சிலுவையை கண்ட ஆபிரகாம். ஆனா இப்ப 3 புருஷரை பார்த்துட்டான். சிலுவை எப்படி பார்த்தான்னு சொல்றான் இல்லையா? நல்லா கவனமா கேட்கணும். இதுல 4வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? வந்த 3 பேருக்கும் உணவு கொடுக்க போறாரு, கொளுத்த கன்றை அடிக்க போறாரு, அப்பத்தை சுட போறாரு. அதுக்கு என்ன சொல்லிட்டு போறாரு? எல்லாம் இருங்க, இந்த மரத்தடியில சாய்ந்து கொண்டிருங்க, நான் வேகமா போய் உங்களுக்கு அப்பம் சுட்டு கொளுத்த கன்றை அடிச்சு நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அது என்ன மரம்? தேவதாரு விருட்சம், தேவதாரு மரம். அப்ப இவங்க பார்த்துட்டு வேகமா போய் சொல்றாரு, இந்த மரத்தடியில, இந்த மரத்துல அதுல போட்டிருக்கா 4 படிங்க, உங்கள் கால்களை கழுவி கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். மரத்தடியில் சாய்ந்து கொண்டு சொல்ற ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லலாம்ல. மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருங்க, மரத்துக்கு பக்கத்துல நீங்க அமர்ந்துருங்க அப்படி சொல்லலாம்ல. என்ன சொல்றாரு? மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நான் உங்களுக்கு அப்பத்தை சுட்டு கொளுத்த கன்றை அடித்து நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரேன்னு சொல்றேன். இப்ப மரத்தடியில சாய்ந்தது யாரு தெரியுமா? பிதா சாயல, பரிசுத்த ஆவியானவர் சாயல, குமாரன் சாய்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நான் ஏற்கனவே தேவதாரு விருட்சம் என்றால் சிலுவையை ரோமர்கள் தயாரித்த மரம் தேவதாரு விருட்சம், கேதுரு மரம். நீங்க நல்லா போய் எல்லாம் எங்கனாலும் போய் பாருங்க, ஸ்காலர்ட்ட போய் பாருங்க, ஈகிள் புக் சென்டர்ல புக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பாருங்க. சிலுவையை ரோமர்கள் 2 மரத்துல தான் தயாரிச்சிருக்கிறான். ஒன்னு தேவதாரு விருட்சம், இன்னொன்னு கேதுரு மரம். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க மரத்தடியில சாய்ந்து கொண்டிருங்கள், நான் வேகமா போய் அப்பத்தையும் உங்களுக்கு இறைச்சியை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாரு. சாய்ந்தது பிதாவல்ல, சாய்ந்தவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, குமாரன் சாய்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? குமாரன் சாய்ந்து கொண்டு சிலுவையில ஆண்டவரை எப்படி படுக்க போட்டு அடிச்சாங்க? சிலுவையை படுக்க போட்டு அவரை சாட்சி கீழே போட்டு ஆணி அடிச்சாங்க. நான் இப்பவும் சொல்றேன், பழைய ஏற்பாடு நிழல். சொல்லுங்க, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். இங்க நடந்தது எல்லாம் அங்க நிழலாட்டமா இருக்கும். எங்க புதிய ஏற்பாட்டிலே நடந்தவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நிழலா இருக்கும். நல்ல கவனமா படிக்கணும் இல்லையா? அப்ப சாய்ந்து கொண்டிருங்கள் போனா குமாரன் தான் சாய்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, அடுத்து சொல்றேன் பாருங்க. இப்போ 8 வாசிங்க. அதே பைபிள நல்லா பாருங்க. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் சமைச்சதை கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஆளு எங்க நிக்கிறாரு? மரத்தடியில நின்றுகிட்டு இருக்கிறாரு. நீங்க மரத்தடியில சாய்ந்து கொண்டு சொல்லிட்டு போனாரு. குமாரன் சாய்ந்து கொண்டிருந்தா இப்ப 8ல எல்லாத்தையும் சமைத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இவரும் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தா இல்லையா? இப்ப அவங்க சாப்பிட்டு இருக்காங்க ஒரு ஓரமா, இவர் மரத்தடியில நின்றுகிட்டு இருக்கிறார். இப்பதான் சொல்றாரு பிதா. நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா தெரியும். உன் மனைவி எங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறா. நான் அடுத்த வருஷம் வரும்பொழுது உன்னுடைய மனைவி ஒரு புத்திரனை கையில ஏந்தி கொண்டிருப்பா, கவலைப்படாத ஆபிரகாம். அவ சிரிச்சா, அதெல்லாம் வேற. ஆனா அடுத்த வருஷம் பிள்ளைய அந்த அம்மா கையில வச்சிருந்துச்சு. இவர் சொன்ன அடுத்த வருஷத்துல இந்த அம்மா ஒரு பிள்ளைய ஈசாக்க கையில ஏந்தி கொண்டிருந்தார். நான் சொல்றேன் பாருங்க,
மரத்தடியில நீங்க சாய்ந்துக்கிட்டுங்கன்னு சொன்னார். ஆகாரத்தை ரெடி பண்ண போனார். கொண்டுட்டு வந்து கொடுத்தா அவங்க சாப்பிடுறாங்க. இவர் மரத்துக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மரத்துக்கு கீழே நின்னதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள் எங்கே? அவள் ஒரு புத்திரனை அடுத்த வருஷம் கையில ஏந்திக்கிட்டு இருப்பான்னு சொல்றாரு. எங்க இவர் நிற்கும் போது சொன்னாரு? மரத்தடியில நின்னுகிட்டு இருக்கும் பொழுதுதான் சொன்னார். இப்போ பிதா என்ன சொல்லியிருப்பார் நான் சொல்லட்டா? பிதா என்ன சொல்லியிருப்பார் நான் சொல்லட்டா? ஆபிரகாமே, 75 வயசுல நீ இருக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், உண்மைதான். அது நிறைவேறல நினைக்காத. அப்போ நீ இந்த தேவதாரு விருட்சங்கள் அண்டையில நிக்கல. 86லயும் நான் வந்தேன், உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன், உண்மைதான். ஆனா 86 வயசுலயும் நீ இந்த தேவதாரு விருட்சங்கள் அண்டையில நிக்கல. நான் இப்ப சொல்றேன் ஆபிரகாம், நீ சிலுவைக்கு முன்னடையாளமாக தேவதாரு விருட்சங்கள் அண்டையில சிலுவைக்கு முன்னடையாளமாக இந்த சிலுவைக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கல, என் குமாரனாகிய இயேசுவை சிலுவையில அறைய போகிற அந்த தேவதாரு விருட்சங்கள் அண்டையில, அந்த கேதுரு விருட்சங்கள் அண்டையில நீ நின்னுகிட்டு இருக்கல. மேற்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 75ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க, 86ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஆனா நிறைவேற்றல. ஆனா என் வாழ்க்கை மேற்கை நோக்கி அமர்ந்து கொண்டு சொல்றல. நான் இப்ப சொல்றேன், சிலுவைக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிற உன்னை நான் இப்ப சொல்றேன், நீ அடுத்த வருஷம் வரும்பொழுது ஒரு குமாரனை ஏந்தி கொண்டிருப்பான். அல்லேலூயா. நான் 75ல சொல்லும் பொழுது நீ சிலுவைக்கு கீழே நிக்கல, 86ல சொல்லும் பொழுது நீ சிலுவைக்கு கீழே நிக்கல. ஆனா 99 வயசுல சிலுவைக்கு கீழே வந்த பத்தியா, நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய். அல்லேலூயா. இதுதான் நிஜம். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே, யூதர்கள் கேட்கிறாங்க, ஆனா 75ல தரிசனமாயிருக்கீங்க, 86ல தரிசனமாயிருக்கீங்க, ஏன் அப்பெல்லாம் டக்குன்னு கொடுக்கல? 99ல மம்ரேயின் சமபூமியிலே அவன் கூடார வாசலிலே அமர்ந்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அப்போ மாத்திரம் ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்கன்னு பார்த்தா, மரம் வருது, மரத்துல சாய்ந்து கொண்டிருங்கன்னு வருது, மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு இருக்கிறான். இவன் கூடார வாசல்ல அதே தேவதாரு விருட்சங்கள்ல உட்கார்ந்துகிட்டு தான் வானத்தை பார்க்கிறான். அப்பந்தான் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. அவன் வந்த மரம் சிலுவையின் மரத்துக்கு கீழே வந்துட்டான். அல்லேலூயா. அதனாலதான் 75ல கொடுக்கல, அதனாலதான் 86ல கொடுக்கல, 99ல ஏன் கொடுத்தார்னா, இவன் சிலுவைக்கு கீழே வந்ததுனால. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ இதுவரைக்கும் சிலுவைக்கு கீழே வரல, இப்பொழுது வந்திருக்கிற நீ நிச்சயமாய் சிலுவைக்கு கீழே வந்த ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், சிலுவைக்கு கீழே வந்த நீங்க வெட்கப்பட்டு போவீங்களா? இல்ல. ஆபிரகாமே வெட்கப்பட்டு போகல. 99 வயசுல சிலுவைக்கு கீழே வந்த அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போகலன்னா, இப்ப நீங்க சிலுவைக்கு கீழே வந்திருக்கிற நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பொருளாதாரத்துல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, பிள்ளைகளுடைய உயர்வுல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, ஊழியத்துல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பார்த்தீங்களா? இது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. நான் உட்கார்ந்து அழுதேன். அல்லேலூயா. இது கிடைச்ச உடனே உட்கார்ந்து அழுதேன். அந்த எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய சாம்பவான்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வெளிப்பாட்டை ஒத்த மரத்தை எனக்கு காண்பித்து கொடுத்து, தேவதாரு விருட்சத்தை காண்பித்து கொடுத்து, கேதுரு மரத்தை காண்பித்து கொடுத்து, இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி நைட் உட்கார்ந்து அழுதேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 75 ஆட்டனாலும் 75ல ஏன் உடனே கொடுக்கல? அது வேற. 86ல ஏன் உடனே கொடுக்கல? 99 வயசுலதான் சிலுவையின் நிழலுக்குள்ள அந்த மனுஷன் வந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவதாரு விருட்சத்துக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உடனே டிக்ளேர் பண்ணிட்டாரு, அடுத்த வருஷம் உன் மனைவி பிள்ளைய கையில ஏந்திக்கிட்டு இருப்பா போ. அல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் சிலுவைக்கு கீழே வரல,
இப்ப நீ தேவதாரு விருட்சத்தின் சிலுவைக்கு கீழே வந்ததுனால உன் மனைவி அடுத்த வருஷம் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருப்பா. இல்லையா? ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. 99 வயசுலயே சிலுவைக்கு கீழே வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும்னா, இந்த சொற்ப வயசுல வயது முதிர்ந்த வயசாவும் இருக்கலாம். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட வருஷம் சொற்ப வயசா தானே இருக்கும். சிலுவை அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல, சிலுவையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்போ வந்த நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இல்லையா? இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க போய் வெளியே போய் சிலுவை குறித்து சொன்னீங்கன்னா பைத்தியக்காரன் சொல்லுவான், பைத்தியக்காரன் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது தேவ பலன். இல்லையா? அந்த தேவ பலனை அன்னைக்கு தேவதாரு விருட்சங்களுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். இல்லையா? 99 வயசு கிழமை உட்கார்ந்து வாங்கிட்டு 100 வயசுல பிள்ளைய பத்துட்டு போயிட்டான்னா, இந்த இளம் வயசுல இந்த முதிர்ந்த வயசுல வந்துகிட்டு சிலுவையை பிடித்து கொண்ட நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. இல்லையா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். விவரிக்கப்பட்டால் நீங்களே விசுவாசியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நீங்க தேவதாரு விருட்சத்துக்கு கீழே வந்திருக்கிறீங்க. ஏனென்றால் நீங்க சிலுவைக்கு கீழே வந்திருக்கிறீங்க. சிலுவைக்கு கீழே வந்த ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. உங்களுடைய முகங்கள் பிரகாசமடையும். ஆமென். 20 சங்கீதம் 27:8 ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்களேன். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு வேற வேற விஷயத்தை சொல்லி மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா நம்ம கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவங்க முறிந்து விழுவாங்க, நாம எழுந்து நிமிர்ந்து நிற்போமா? எப்படி நிற்போம்? எழுந்து நிமிர்ந்து நிற்போம். இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டாங்க. நீங்க ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டீங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் எழுந்து நிக்கிறது மாத்திரமல்ல, நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் நல்ல அழகான வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். வந்த நீங்க உண்மைக்குமே பாக்கியவான்கள். இல்லையா? வந்த நீங்க உண்மைக்குமே பாக்கியவான்கள். இல்லையா? இந்த நேரலையில செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள். இல்லையா? கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.